இப்ப பொதுவாவே சமூக வலைதளங்கள்ல விஜய் அவர்கள பத்தின பேச்சுக்கள் அதிகமா இருந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட அவர் அரசியல் களத்துல குதிச்சதுல இருந்து முதலமைச்சரா பதவி வகிச்சு, இன்னைக்கு வரைக்குமே அவர பத்தின பேச்சுக்கள் அதிகமா பகிரப்பட்டுட்டு வருது. அவர் கூட சேர்த்து இன்னொருத்தருமே வந்து சமூக வலைதளங்கள்ல அதிகமா பேசப்படுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் நடிகை த்ரிஷா. இந்த நிலையில இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பையன் ஜேசன் சஞ்சய் அவர் கொடுத்த ஒரு நேர்காணல் பெரிய அளவுல வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அதுல வார்த்தைக்கு வார்த்தை அப்பா, அப்பா, அப்பான்னு முதலமைச்சர் விஜய பத்தி பேசின பேச்சுக்கள் எல்லாமே ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இது மட்டுமே இல்லாம, இப்போ பொதுவா விஜய் அண்ட் ஜேசன் சஞ்சய் இவங்க 2 பேருக்கு இடையில நெறைய பிரச்சனை இருக்கு. அப்பாவும் பையனும் பேசிக்க கூட மாட்டாங்க அப்படின்னு நெறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அந்த ஒரு கேள்விகளுக்கும், அந்த ஒரு சர்ச்சைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமா இந்த ஒரு நேர்காணல் அமைஞ்சிருந்தது. அதுல அப்பாவுடனான ஸ்வீட் மெமரீஸ், அப்புறம் வேட்டைக்காரன் படத்துல நடந்த அந்த டான்சிங், ஷூட்டிங் அது இதுன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நடிகை த்ரிஷா வழக்கம் போல ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அது மறுபடியுமே வந்து சர்ச்சையை கிளப்பியிருக்கு. ஸோ இந்த நேரத்துல இவங்க எதுக்கு இந்த ஸ்டோரி போடணும் அப்படின்ற கேள்வியுமே எழுது. அதே நேரத்துல ஒருவேளை ஜேசன் சஞ்சயும் விஜய் அவர்களுமே வந்து சேர போறாங்க. அதனால த்ரிஷா அவர்களுக்கு வந்து மன உளைச்சல் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஸ்டோரி போடுறாங்க அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னும் சில பேர் வந்து ஓகே ஒரு குடும்பம் நல்லா இருந்தா இவங்களுக்கு பிடிக்காது போல. ஒரு குடும்பம் ஒண்ணு சேர நேரத்துல வந்து அவங்கள ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டோரி போடுறாங்க. அதாவது இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் மட்டும் தான் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்றாங்க. அத வந்து ஃபோக்கஸ் பண்ண விடக்கூடாது. ஸோ நம்மள ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் த்ரிஷா வந்து இந்த மாதிரி ஸ்டோரி போட்டிருக்காங்க. அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களுமே சமூக வலைதளங்கள்ல எழுந்துகிட்டு தான் இருக்குது. அந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் ஜேசன் சஞ்சய் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. என்னன்னா ஹாலிவுட்ல ஹீரோவா எங்க அப்பாவை தான் நடிக்க வைப்பேன் அப்படின்னு முதற்கொண்டு பேசியிருந்தாரு. அதே நேரத்துல ஷூட்டிங் டைம்ல நடந்த விஷயங்களை பேசியிருந்தாரு. நான் அப்பா கூட நிறைய டைம் வந்து ஷூட்டிங் போயிருக்கேன். ஸோ அதனால சினிமா பத்தி எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். ஃபர்ஸ்ட் நான் வந்து பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். கிரிக்கெட் வீரர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம இயக்குனர் ஆகியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரியான நிறைய வதந்திகளுக்குமே ஜேசன் சஞ்சய் வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அது மட்டுமே இல்லாம நாங்க வீட்ல இருக்கப்போ நான் வந்து இந்த சினிமாவுக்கு வரப்போ நான் எங்க அப்பா கிட்ட கேட்டேன். அவருமே ஓகே சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் அப்பா வந்து என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, "உனக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட கேளு. நான் பண்றேன். ஆனா உனக்கு தேவையான விஷயம் உனக்கு மட்டும் தான் தெரியும். நீ பண்றது சரியா தப்பா அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியும். உனக்கு எது வேணும், எது வேண்டாம் அப்படிங்கிறதும் உனக்கு தான் தெரியும். ஆனா நீ எது கேட்டாலும் நான் செய்வேன்" அப்படின்னு சொல்லி வாக்குறுதி குடுத்திருக்காரு அப்பா. அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம முதலமைச்சரா விஜய் அவர்கள் வந்து பதவி வகிச்சது. அதாவது என்னோட அப்பா வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்கு போனது வந்து எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே சந்தோஷம். எங்க குடும்பமே பெருமைப்படுது இந்த விஷயத்த நினைச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல எங்களுக்குமே இதனால ரொம்பவே மிகப்பெரிய பொறுப்புகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல தன்னுடைய தங்கை பத்தியும் பேசியிருக்காரு. நானும் தங்கச்சியும் ஒண்ணா இருக்கும்போது நிறைய சண்டை போடுவோம். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ இப்போ வந்து நானும் தங்கச்சியும் ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறோம். அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அம்மா கிட்டயுமே நான் வந்து சினிமாவுக்கு போறேன்னு சொல்றப்போ, "ஓகே நீ போ. கண்டிப்பா நீ வந்து வின் பண்ணுவ." அப்படின்னு தான் எங்க அம்மா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, விஜய் அவர்களும், ஜேசன் சஞ்சய் அவர்களுமே வந்து கான்டாக்ட்ல தான் இருக்கிறாங்க. ஆனா வெளி உலகத்துக்கு தான் அது தெரியல அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு இடையில தான் த்ரிஷா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இவன் பொதுவா ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்ம என்ன நினைப்போம்? சரி அங்க போலாம். என்னென்ன இருக்குது? அங்க என்னென்ன கிடைக்கும்? அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்கும். புதுசா அங்க என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆசையா இருக்கும். ஆனா, அங்க போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல நமக்கு என்ன தோணும்? போர் அடிச்சுச்சு. நம்ம வீட்டுக்கே போலாம். அங்க கூட இத விட ஜாலியா இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட் வரும். ஸோ அந்த விதத்துல தான் த்ரிஷாவுமே ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. பொதுவா இப்ப நெறைய நிகழ்ச்சிகளுக்கு நான் கலந்துக்க போறேன். அங்க வந்து வெறும் ஒரு 32 நிமிஷம் தான் வந்து நிம்மதியா இருக்க முடியுது. அந்த ஒரு ஃபன்னோட, ஒரு ஜாலியோட இருக்க முடியுது. ஆனா, அதுக்கப்புறம் வந்து எனக்கு அது போர் அடிச்சு போய் எனக்கு வீட்டுக்கு வரணும். வீட்ட பத்தியும் நினைப்பு வருது. ஸோ எனக்கு வந்து எதுலயும் உடன்பாடு இல்லாத மாதிரி இருக்கு. அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ இத வந்து இப்ப ஜேசன் சஞ்சய் பேசினது கூடயும் சேர்த்து கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா, ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து தன்னோட அப்பா பத்தி நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த நேரத்துல த்ரிஷா அவர்கள் இந்த ஒரு ஸ்டோரி போட்டிருக்கிறதுனால என்ன சொல்றாங்கன்னா, ஓகே ஜேசன் சஞ்சய் அவர்கள் பேசினதுனால த்ரிஷாவுக்கு கொஞ்சம் பொறாம இருக்குது. ஏன்னா, அவங்க குடும்பம் ஒண்ணா தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம நினைக்கிறது எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி இவங்க வெளிப்படுத்தாத விதமா இப்படி சொல்றாங்க. எப்போதுமே த்ரிஷா வந்து பொதுவா எந்த விஷயத்தையுமே ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ஸ்டோரியில வந்து குண்டக்க மண்டக்க இத குதர்க்கமா தான் வைப்பாங்க. ஸோ எத மென்ஷன் பண்ணி வைக்கிறாங்க, யார மென்ஷன் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த மாரி தான் இந்த விஷயத்தையும் வந்து ஸ்டோரி போட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம திடீர்னு உங்களுக்கு ஏன் இந்த சோகம் அப்படின்ற மாதிரியுமே ரசிகர்கள் வந்து கேள்விகள எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நேரத்துல ஜேசன் சஞ்சய் அவர்களுமே இவ்வளவு நாள் எதுக்காக அப்பா பத்தி பேசல அப்படின்ற கேள்விகளையுமே எழுப்பிட்டு இருக்காங்க.
இப்போ வந்து அவருடைய படம் வெளியாக போகுது, சிக்மா திரைப்படம். அவர் வந்து இயக்குனரா களமிறங்கி இருக்காரு இல்லையா? ஸோ அந்த ஒரு படம் வந்து கூடிய விரைவில் வெளியாக போகுது. ஏற்கனவே ஜூலை 31 வந்து வெளியாக போவதா அறிவிச்சிருந்தாங்க. ஆனா, இந்த ஜனநாயகன் திரைப்படம் வந்து வெளியானதுனால அந்த படத்த தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக தான் விஜய் அவர்கள பத்தி தன்னோட பையன் பேசுறாரு. அதாவது விஜய் அவர்கள பத்தி அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் பேசுறாரு அப்படின்ற மாதிரியுமே ஒரு சில பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து என்னன்னா, ரெகுலரா இப்போ விஜய் அவர்கள பத்தியும், விஜய் அவர்களுடைய குடும்பத்த பத்தியுமான பேச்சுக்கள் மட்டும் தான் சமூக வலைதளங்கள்ல 6 மாதங்களுக்கு மேலா அதிகமா பேசப்பட்டுட்டு வருது. ஸோ அந்த விதத்துல தான் இவன் ஜேசன் சஞ்சய் அவர்கள பத்தின பேச்சுக்கள் கடந்த ஒரு 2, 3 நாட்களாக சமூக வலைதளங்கள்ல அதிகமா ஷேர் செய்யப்பட்டுட்டு வருது. அவர் பேசுற அந்த பேச்சுக்கள், அப்புறமா அவர் வந்து அப்பாவி மாதிரி இருக்காரு. போஸ் வைக்க அந்த உட்கார்ந்து பேசக்கூடிய ஸ்டைல் கூட அவருடைய அப்பாவை மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இருந்தாலும் விஜய் அவருடைய ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா. ஓகே, நீங்க 2 பேரும் ஒரு ஹாப்பியா இருக்கிறது ரொம்பவே சந்தோஷம் தான். இது மட்டும் இல்லாம கூடிய விரைவாவே அம்மா, அப்பா, தங்கச்சி நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அதுதான் எங்களுடைய விருப்பம். கண்டிப்பா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய குடும்பத்து கூட சேர்ந்து வாழ்ந்தா எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, த்ரிஷா அண்ட் விஜய் அவர்களை பத்தின பேச்சுக்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல அதிகமா இருந்துச்சு ஒரு டைம்ல. இவன் கொஞ்ச நாட்களா அந்த பேச்சுக்கள் வந்து இல்லாம தான் இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அவருடைய ஒர்க்ல வந்து ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்துல த்ரிஷா அவர்களுமே அந்த இது போஸ்ட்டுமே அந்த அளவுக்கு வைரல் ஆகிற விதத்துல போடல. ஸோ இதனால அந்த பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் அடங்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விதத்துல தான் ஜேசன் சிங் அவர்களுடைய பேட்டி யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வந்ததுனால மிகப்பெரிய அளவுல வந்து வைரலா போச்சு. எல்லாருமே அவர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த வேட்டைக்காரன் படத்துல அவர் நடனம் ஆடினது இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து அதை வச்சு ஸ்டோரி போட்டு இப்போ எல்லாத்துக்குமே வந்து ரிசல்ட் தெரிஞ்சிடுச்சா, ஜேசன் சஞ்சய் வந்து அப்பா பக்கம் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி போட்டதா இருக்கட்டும். அவங்க குடும்பம் வந்து ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க. ஆனா தேவையில்லாம தான் மத்தவங்க அதிகமா பேசுறாங்க. இப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு இடையில தான் த்ரிஷாவோட இந்த ஸ்டோரியுமே ரொம்பவே வைரலா போகுது. ஏன்னா த்ரிஷா அவர்கள் எந்த விதமான ஸ்டோரி போட்டாலுமே அதை வந்து ஒரு வேறு கண்ணோட்டத்தில் தான் எல்லாரும் பார்ப்பாங்க. அவங்க வந்து யாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, யாருக்காக சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து எதுலையுமே பேரை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஓகே, இவங்க வந்து இதுக்காக தான் இந்த ஸ்டோரி வச்சிருக்காங்க, நம்ம இந்த விஷயம் பொதுமக்கள் இந்த கேள்விகளை தொடர்ந்து கேட்கறதுனால தான் அவங்களுக்காக இந்த ஒரு பதிலை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் கூட வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த விதத்துல தான் இப்போ ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணப்படக்கூடிய இந்த நேரத்துல அந்த ஃபோக்கஸ் வந்து தன்னோட மீது விழணும், அதாவது தன் பக்கம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வேலையை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமா வந்து பகிரப்பட்டுட்டு வருது. ஏன்னா த்ரிஷா அவர்கள் வந்து என்ன பண்ணாலுமே அது கொஞ்சம் வைரலா தான் போகும். ஸோ அதுல வந்து எந்த விஷயமும் மாற்று கருத்து கிடையாது. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, விஜய் அவர்களோட கூட சேர்ந்து அவங்க அந்த ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போன நேரத்துல இருந்து தான் இந்த ஒரு மாதிரியான ஃபோக்கஸ் வந்து அவங்க மேல விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த நேரத்துல இப்போ இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறது கொஞ்சம் வைரலா போய்கிட்டு இருக்கு. ஸோ எது எப்படியோ சிக்மா திரைப்படம் வந்து கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு. இதுல வந்து ஜேசன் சஞ்சய் பாக்குறப்போ வந்து ஒரு இயக்குனரா களமிறங்கி இருக்காரு. அவருடைய இயக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் எல்லாரையும் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம சீக்கிரமாவே ஜேசன் சஞ்சயும் விஜய் அவர்கள் மாதிரியே ஒரு நடிகரா வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையுமா இருக்குது. ஏன்னா சின்ன வயசுல விஜய் அவர்கள் எப்படி இருந்தாரோ ஸோ அதே மாதிரி தான் ஜேசன் சஞ்சய் அவர்களுமே இப்போ அதே லுக்ல இருக்காரு. ஸோ அதனால இவருக்குமே ஃபேன்ஸ் வந்து அதிகமா தான் இருக்கிறாங்க. ஏன்னா விஜயை பிடிக்கிற எல்லாத்துக்குமே ஜேசன் சஞ்சய் அவர்களுமே பிடிக்குது. ஸோ இதனால இவருமே கூடிய விரைவில் ஒரு ஹீரோவா கிளம்புறங்கன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும், நாங்களுமே பார்த்து ரசிச்சுப்போம். ஏன்னா ஒரு தலைமுறை வந்து சினிமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அவங்க வந்து மக்கள் பணி செய்யறதுக்காக போயிட்டாங்க. ஸோ அடுத்த தலைமுறை கூடிய விரைவில் சினிமாவில் களமிறங்கினாலும் இயக்குனராக களமிறங்கி இருக்காரு. ஸோ இருந்தாலுமே நீங்க வந்து எங்களுக்கு ஒரு நடிகரா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரியுமே மக்கள் வந்து கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க.